பெரிய வளர்ச்சி. அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கொண்டு வந்து எலைட்டா மாற்றினது. மெனுவே வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு அரிசி பருப்பு சாதம், பச்சை புளி ரசம் அப்படின்னு ஒரு கொங்கு ஸ்டைலு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அதை பண்ணது. ஆனால் அதை வந்து மார்க்கெட் பண்ணாப்புல பார்த்தீங்களா, எத்தனையோ கேட்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ கேட்டரிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் யாரும் இந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு போனதில்லை. அதாவது அதான் திறமைங்கிறது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மேலே ஏறிவார். ஒரு ஒரு சமையல் கலைஞராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஹீரோயின் உச்சத்துக்கு போயிருக்காரு. எந்த ஃபீல்ட்லேருந்து எங்கே போயிருக்காரு பாருங்க, கரண்டிலேருந்து ஆக்ஷனுக்கு போயிருக்கிறாரு. அப்போ வந்து தனி சரியாக வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் இவர் கேட்டரிங் பண்ணக்கூடிய கல்யாணத்தில் கல்யாண மாப்பிள்ளை விதமாக ட்ரெஸ்ஸு போடுறாரோ இல்லையோ, இவர் போட்டிருப்பார். காலையில் ஒரு ட்ரெஸ் இருப்பார், மத்தியானம் ஒரு ட்ரெஸ் இருக்கும், சாயங்காலம் ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை வீடியோ பண்ணுவாங்க, ஹை ஸ்பீடில் போடுவாங்க, பாட்டு போடுவார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டிலாம் கட்டிட்டு அதை சமையல் பண்ணுற வீடியோலாம் போடுவார். அது வந்து ஒரு பெரிய ஒரு வைரல் ஆக்கி விட்டார். அப்போ இவரை வந்து பெரிய பெரிய கல்யாணத்துக்கு கூப்பிட்டா, இப்போ அந்த கல்யாணத்தில் இவர் தான் பண்ணார். மாதம்பட்டி கல்யாணத்தில் மாதம்பட்டி சமையல்னா அது ஒரு பிராண்டு, பெரிய விஷயம். அது பெரிய கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை தனக்கு தானே உருவாக்கிட்டார். இந்த இமேஜெலாம் வந்து கட்டமைக்கப்பட்டது தான். இல்லை, அது